ஜெய் ஸ்ரீராம். வாலியின் பலத்தை பார்த்து அனுமன் பிரமிக்கின்றார். அஞ்சனை வாலியின் தாய் எந்தவித பயமும் இன்றி எப்படி இருக்கின்றார் என சிந்திக்கின்றாள். வாலி தன்னை போன்றே 5 மாய பிம்பங்களை தோற்றுவித்து அனுமனை தாக்குகின்றார். வாலியின் கழுத்தில் உள்ள முத்துமாலையை அடையாளமாக கொண்டு வாலியின் மாய பிம்பங்களை தகர்க்கின்றார் அனுமன். வாலி தனது முத்துமாலையின் சக்தியை கொண்டு அனுமனை தாக்க முற்படும்போது அனுமன் தன் காலால் பூமியை ஓங்கி மிதிக்கின்றார். அதனால் ஏற்படும் அதிர்வினால் வாலி நிலை தடுமாறி கீழே விழுகின்றான். மேலும் தனது முத்துமாலையும் தவறவிடுகின்றான். நடந்தவற்றை கண்டு ராவணன் கோபம் கொள்கின்றான். அனுமனை தாக்க பாய்ந்து ஓடிவரும் வாலியை செங்குத்தாக மேலே தூக்குகின்றார் அனுமன். தன் தந்தையை வாலி அவமானப்படுத்தி இருந்தாலும் வாலியின் தாய்க்கு தான் செய்து கொடுத்த வாக்குறுதியினால் அனுமன் வாலியை ஒன்றும் செய்யவில்லை. அதே வேளையில் ராவணன் அசுரன் காலநியமியை கொண்டு மாயமேகங்களை உண்டாக்கி சூரிய அஸ்தமனம் ஆனதை போன்ற மாய தோற்றத்தை உண்டாக்குகின்றான். அதனால் சங்கு ஊதப்பட்டு போர் முடிவுக்கு கொண்டு வரப்படுகின்றது. வாலியின் தாய் அனுமனிடம், மகனே அனுமன், நீ எனக்கு கொடுத்த வாக்குறுதியினை காப்பாற்றிவிட்டாய் என கூறுகின்றாள். அதற்கு அஞ்சனை அது என்ன வாக்குறுதி என கேட்க, தான் முன்பே அனுமனிடம் நீ வாலியை எதுவும் செய்யக்கூடாது என வாக்குறுதியை வாங்கிவிட்டேன் என்கின்றாள். அதனால் வாலியின் தந்தை விருச்சிகராஜன் வாலியின் தாய் மீது கோபம் கொள்கின்றார். வாலி தன் தளபதி கோக்கட்டிடம் தன் முத்து மாலையை எங்கே விழுந்தது என சென்று தேடி எடுத்து வருமாறு ஆணையிடுகின்றான். அப்போது அங்கு வந்த அனுமன் வாலி அண்ணன் அவர்களே என கூப்பிட, அதற்கு வாலி, ஏன் வானரனே, எதற்கு இங்கு வந்தாய்? அப்படி எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறாய் என கேட்க, அதற்கு அனுமன், நீங்கள் போரின் போது தவறவிட்ட உங்களது முத்துமாலையை தங்களுக்காக கொண்டு வந்துள்ளேன் என கூறுகின்றார் அனுமன். அதனை வாங்கி கொண்ட வாலி, உனக்கு எனது நன்றிகள், நீ செல்லலாம் என கூறுகின்றான். அதன் பின்பு அனுமன் பாவம், இந்த முத்துமாலையை கொண்டே நாளை அவனது உயிரை எடுக்கப் போகின்றேன் என தனக்குத்தானே கூறிக்கொள்ள, அப்போது அங்கு வந்த ராவணன், இது பெருமை கொள்ள வேண்டிய விஷயம் அல்ல. மேலும் இன்று உன்னை போரில் இருந்து காப்பாற்றியது நானே. நான் தான் அசுரன் காலநியமியை கொண்டு சூரியனை அஸ்தமிக்கச் செய்தேன் என்கின்றான். அப்போது அங்கு வந்த வாலியின் தாய், யாரும் உன்னை காப்பாற்றவில்லை. அனுமன் எனக்கு முன்பே உன்னை எதுவும் செய்ய மாட்டேன் என வாக்குறுதியை தந்துவிட்டான். அதனாலேயே அனுமன் உன்னை எதுவும் செய்யவில்லை என்கின்றாள். மேலும் அசுரர்களின் நட்பை விட்டுவிட்டு அனுமனோடு சேர்ந்து கொள், இல்லையெனில் நான் பெற்ற வாக்குறுதியை திரும்ப பெற்று விடுவேன். அதன் பிறகு உன் இஷ்டம் என்கின்றாள் வாலியின் தாய். அவள் அங்கிருந்து சென்ற பின் ராவணன், என்ன வாலி, அனுமனுடன் சேர்ந்து விடலாமா என யோசிக்கின்றாயா என கேட்க, அதற்கு வாலி, இல்லை ராவணன் அவர்களே, என்றுமே அனுமன் எனக்கு எதிரிதான். அதே வேளையில் அஞ்சனை, அனுமனே, நீ ஏன் அவ்வாறு வாக்குறுதியை கொடுத்தாய் என கேட்க, அதனால் உன் உயிருக்கு ஆபத்தே வந்துவிடுமே என கூற, அதற்கு அனுமன், நீங்கள் தானே தாயே, அனைத்து தாயையும் தன் தாயாக பார்க்க வேண்டும் என முன்பே எனக்கு கூறியிருந்தீர்களே என்று கூறுகின்றார். மறுபுறம் ராவணன் வாலியிடம், நாளை ஒருவேளை அனுமன் பலவீனமானவனாக வந்து உங்கள் முன் நின்றால் அவன் மீது பரிதாபப்பட்டு விட்டுவிட மாட்டீர்களே என கேட்க, அதற்கு வாலி, அந்த கணமே நான் அனுமனை கண்டம் துண்டமாக வெட்டிவிடுவேன் என வாலி கூற, அதற்கு ராவணன், நீங்கள் கூறுவது சத்தியம்தானே என கேட்டவாறே இந்த வார ஜெய் ஹனுமான் நிறைவுற்றது. ஜெய் ஸ்ரீராம்.